அப்படியே நம்ம அருந்ததியம்மா இவனை கொல்ல வரப்ப நம்ம சாமியார் வேணாமா இவனை இப்போ கொன்னனா நம்ம அதீத பிரேத சக்தியாக மாறிடுவான், ஏற்கனவே அகோர அதிபதியாக மாறிட்டான், இதுக்கப்புறம் இவனை செத்துட்டானா அகோரிய அதிபதியோட பிரேதாத்மாவை மாறிடுவான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி அது அகோர அதிபதி ஒரு நிறைவேறாத ஆசையில் செத்தானா உங்களை கூண்டோட அழிச்சிருவான் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ இவனை உயிரோடு விட முடியாது, விட்டு அந்த மக்கள் சும்மா விட மாட்டான், ஆனால் இப்போ உனக்கு கொல்றதுனால எந்த பிரச்சனையும் வராதுமா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இவன் உயிரோடு இருக்கிறப்பயே இவனுக்கு சமாதி கட்டுறேன், அந்த சமாதிலேருந்து மூச்சு காற்று கூட வெளியே வராத அளவுக்கு கட்டுறேன், கட்டுங்க சமாதி அப்படின்னு சொன்னோன்னே அவன் மாறி நடுநடுங்கி போயிட்டான் அப்படியே. அதுக்கப்புறம் நம்ம சாமியார் சொல்கிறாரு, ஆனால் ஒன்றுமா நீ கட்டுற சமாதிலேருந்து வெளியே வந்துட்டேன்னா உங்களையும் உங்கள் சமஸ்தானத்தையும் கூண்டோட அழிச்சிருன்னு சொன்னோன்னே ஒரு பொழுது தான் நான் நடக்க விட மாட்டேன், சமாதி கட்டினவுடனே இந்த கோட்டைக்குள்ளே யாரும் வரக்கூடாது, கட்டுங்க சமாதியா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அங்கெல்லாம் ஒரே நடுங்கி போயிட்டாங்க எல்லாருமே. அப்படியே ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு கல்லுகளை வர வச்சு ஒரு இரும்பு கோட்டை மாதிரி கட்ட ஆரம்பித்தாங்க அருந்ததி அம்மா சமாதியை. அப்படியே அப்படியே பேக்ரவுண்டில் வாய்ஸை கேட்கணுமே, வாய்ஸ் அப்படியே ஒரே கத்த ஆரம்பிக்கிறேன். அதுக்குள்ளே இந்த படம் பார்த்தவங்க நமக்கு தெரியும். அப்படியே மந்திரிச்ச தகடுகள்லாம் வச்சு ஆணிலாம் அடித்து முனிவர்கள்லாம் வர வச்சு உலகத்தில் இருக்க எல்லா முனிவர்களும் வர வச்சு சாகர முண்டிகள்லாம் அடித்து அம்மன் கையில் இருக்கிற சூலாயத்தை எடுத்து வச்சு இரும்பு கொட்டை மாதிரி கட்டிட்டு உள்ளே இருக்கிற ஒரு காற்று கூட வெளியே வரக்கூடாது, பிரேதாத்மா வெளியே வராதமாக கட்டி போட்டாங்க சக்கமா அப்படின்ட்டு. அந்த நிமிஷம் அந்த தாய் எல்லாருக்கும் கடவுள் மாதிரி தெரிஞ்சாங்க சக்கமா அப்படின்ட்டு அந்த பாட்டி அப்படியே முடிக்க. ஆனால் அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அது உயிரோடு வச்சு கட்டினது தான் அவங்க அம்மாவுக்கு பெரிய இதாகி போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த கோட்டையும் பால் அடைஞ்சு போச்சு, அதுக்குள்ளே கோட்டைக்குள்ளே யாரும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது கதையை முடித்தாங்க. ஆனால் அவனுக்கு சமாதி கட்டினதுக்கப்புறம் 48 நாளுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். 48 நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு திரும்பி ஃப்ளாஷ்பேக் ஊருக்குள்ளே போகிறாங்க. ஒரு அழுகுரல் கேட்டுச்சு. அந்த அருகுரல் என்னன்னு அப்படின்ட்டு நம்ம கருந்ததியம்மாவும் பார்க்க போனாங்க. உள்ளே போனால் நான் தாம்மா உன் மாமே பசுபதி உன அப்படின்னு சொல்லிட்டு என்னை உடச்சி எடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திரும்பி நம்மளால் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் செத்து 3 நாள் ஆச்சு, நீ பேசியிருக்கிறீங்க ஆத்மாவோட என் பிரேதாத்மாவோட அப்படின்னு சொல்லி ஒரே சத்தமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இதில் என்னை துடிக்க என்னை கொன்ன இல்லை, நான் வெளியே வந்தால் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி